பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா அர்சல்னா ஃபீ கரியத்தின் மின் நபியின், நாம் எந்த ஊரிலேயும் ஒரு நபியை அனுப்பி வைப்பதில்லை. இல்லா அகதுனா அஹலஹா பில் பஅஸாஇ வல் தர்ராய், அந்த ஊர்வாசிகளை கடுமையான ஃபக்ர் ஏழ்மையை கொண்டும் கடுமையான வியாதிகளை கொண்டும் நாம் பிடித்தே தவிர லஅல்லஹும் யல்லர்ரஊன், அவர்கள் அல்லாஹ்வின் முன்னால் பணிந்தவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டும். அதாவது அல்லாஹ் தஆலா எந்த ஊரில் நபிமார்கள் அனுப்பிச்சான்னா அவங்க போய் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்றாங்க. மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா நபி ஹக்கு தான், நபியுடைய உண்மையை நிரூபிப்பதற்காக வேண்டி, நபியின் பேச்சை அவர்கள் கேட்பதற்காக வேண்டி பசியை கொண்டும் அவர்களுக்கு வறுமை, ஏன்னா செழிப்பா இருந்த ஊர்ல வறுமை, மழை பெய்யாது, வறுமை உண்டாயிரும். அதே மாதிரி அவர்களுக்கு வியாதிகளை கொடுத்துருவான் அல்லாஹ் தஆலா. இப்படி கொடுக்கும்போது இந்த வியாதி நீக்க மாட்டாங்களா நபி அப்படின்னு நபிட்டு துவா செய்ய சொல்லுவாங்க. நபி சொல்லுவாங்க, நான் அல்லாட துவா செய்யற இந்த பசி பஞ்சத்தெல்லாம் எல்லாம் எடுத்துருவான், ஆனா நீங்க எல்லாம் ஈமான் கொள்ளணும் அப்படின்னு கேட்பாங்க. சரி நாங்க ஈமான் கொள்றோம் அப்படின்னு சொன்னோம்னா நபி துவா செய்வாங்க. உடனே அந்த ஏழ்மை மாறிவிடும், அந்த பஞ்சம் மாறிவிடும், மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், பயிரெல்லாம் செழிக்க ஆரம்பிச்சிடும், வியாதிகள்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். இதை கொண்டாது ஈமான் கொள்ளுவாரல்ல அப்படின்னு பார்த்தா உடனே அவங்க நல்லா ஆன பின்னாடி இப்ப ஈமான் கொள்ள மாட்டோம் நாங்க, மறுபடியும் மறுத்துறான். கேட்டா இது மாதிரி வர்றது உலக வாழ்க்கையில சகஜம், என் மனுஷனுக்கு வியாதி வராதா? வரத்தான் செய்யும், போகத்தான் செய்யும். எங்க முன்னோர்களும் அப்படித்தான் துனியாவில் மனுஷன் வாழ்ந்தது இல்லையா? எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களுக்கு மத்தியில துனியாவில் வாழணும். மழை பெய்யாதுதான் சில வருஷங்கள், மழைக்கு திடீர்னு பெய்யும். உங்க துவாலாம் பேஞ்சாக்கும், நீங்க சொல்லிதான் மழை நின்றுச்சாக்கும், நீங்க சொல்லிதான் வியாதி வந்துச்சு, நீங்க எல்லாரும் துவா செஞ்சுதான் வியாதி போச்சாக்கும். அதெல்லாம் சும்மா. அது மனுஷன் வாழ்க்கையில வியாதி, மரணம், மூத்து, ஹயாத்துங்கிறது நடக்கதான் செய்யும் அப்படின்னு தத்துவம் பேச ஆரம்பிச்சுட்டான். அதை ஒரு அல்லாஹ் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள மறுத்து விட்டான். வமா அர்சல்னா ஃபீ கரியத்தின் மின் நபியின், எந்த ஊர்வாசிகளுக்கும் நாம் நபியை அனுப்பவில்லை. அவர் நபி பொய்யாக்கினால் இல்லா அகதுனா அஹலஹா, நாம் அந்த ஊர்வாசிகளை பிடித்தே தவிர பில் பஅஸா, பஅஸானா மிக பெரும் ஃபக்ர் ஏழ்மை, வறுமை, வல் தர்ரா உடல் வியாதிகள், இவற்றை கொண்டு சோதித்தோம். ஏன் சோதித்தோம்? லஅல்லஹும் யல்லர்ரஊன், அவர்கள் பணிந்து விடுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வின் முன்னால் பணிந்து ஈமான் கொள்வதற்காக வேண்டி. சும்ம பின்பு பத்தல்னா மகான சய்யிஅதி, அந்த தீமையுடைய இடத்திலே நாம் மாற்றிவிட்டோம் அல் ஹசனத, நன்மையை. அந்த நபியுடைய துவாவை கொண்டு அதாவது அந்த வறுமையை மாற்றி செழிப்பை உண்டாக்கி நல்ல மழை பெய்து அவர்களுக்கு பயிர் வளர்ச்சியெல்லாம் செழிப்படைந்து கால்நடைகள் எல்லாம் நன்கு வளர்ச்சி அடையக்கூடிய நிலையை உண்டாக்கினோம். அதே மாதிரி அவர்கள் வியாதிகளை நீக்கி அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தோம். அந்த தீமையின் இடத்திலே நன்மையை மாற்றினோம். ஹத்தா இந்த அளவுக்கு என்றால் அஃபவு, அவர்கள் வளர்ச்சி அடைந்த பொழுது, அஃபானா வளர்ந்ததுன்னு, நன்கு வளர்ந்தார்கள். அவர் கால்நடைகள் எல்லாம் பெருகிவிட்டன, மக்கள் எல்லாம் எண்ணிக்கையும் அதிகமாகிவிட்டது. 1 மடங்கு 3 மடங்கு ஆயிட்டான். இதெல்லாம் செழிப்பாகி ஆகிவிட்டார்கள். பயிர் பச்சைகள்லாம் வளர்ந்து விட்டது, காசு பணம் நிறைய ஆயிடுச்சு. அஃபான என்ன அர்த்தம்? அஃபன் நபாத்து, செடி கொடிகள் வளர்ந்தது. வாஃபுல் லிஹிய, தாடியை நன்கு வளர்த்துங்கள் பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃபான வளர்ந்து, ஹத்தா அஃபவு, அவர்கள் கசுரு, பெரிதாக வளர்ச்சி அடைந்த நிலையை அவர்கள் வளர்ந்த நாடுகளாக ஆன பொழுது, வகாலு, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், நபை கது மஸ்ஸ ஆபானா அல் தர்ராவு வஸ்ஸர்ராவு, எங்களுடைய முன்னோர்களுக்கும் இவ்வாறு தான் கஷ்டங்களும் வந்தது, இன்பங்களும் வந்தது. வாழ்க்கையில இன்பம் துன்பங்கள் சகஜம் பை, அது வரும் போகும் பை. ஒரு நபியுடைய துவா தான் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு அது ஈமான் கொள்ளணும் அவசியம் கிடையாது. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படி இருங்க அப்படின்னு அவன் தத்துவம் பேசிட்டு ஈமான் பக்கம் வர மறுத்துட்டான். கதுமஸ்ஸ ஆபானா, எங்களுடைய முன்னோர்களையும் தான் தொட்டது அல் தர்ராவு, தீமைகளும் வியாதிகளும், வஸ்ஸர்ராவு, இன்னும் சர்ரான மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லாம் தான் மாறி மாறி வந்துச்சு. இதெல்லாம் காலத்தின் சுழற்சி, காலத்தின் கோலம். இது காலங்கள் மாற மாற காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், உலக வாழ்க்கை மாறிக்கொண்டுதானே இருக்கு. இன்ப துன்பங்களும் ஒரு சக்கரத்தில் எப்படி சக்கரம் மேல இருந்து கீழே வருது, கீழே மேல போகுது இல்லையா, சக்கரம் சுத்தும் போது
அது மாதிரி மனித வாழ்க்கை மேலே போகும் கீழே வரும், இதெல்லாம் ஒரு காலத்தின் சுழற்சி அப்படின்னு சொல்லி தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டான். இயற்கைங்கிறான், இயற்கைவாதிகள் சில பேர், தத்துவவாதிகள் இயற்கைவாதிகள் சொல்றான் பார்த்தீங்களா, நாஸ்திகர்கள் தஹ்ரியாக்கள் பேர். எல்லாத்துக்கும் காரணம் காலம்தான், இயற்கை தான் காரணம் என்று பேச ஆரம்பித்தான். அவ்வாறு அவன் பேச ஆரம்பித்த பொழுது ஃபஅഖذனாஹும், நாம் அவர்களை பிடித்தோம், பகுதத்தன் திடீரென்று பிடித்துக் கொண்டோம், வஹும் லா யஷ்உரூன், அவர்களோ அறியாதிருக்கும் நிலையிலே, எப்ப தண்டனை வரும் என்று அறியாத நிலையிலே திடீராக அவர்களை பிடித்துக் கொண்டோம். அவன் செய்த கொழுப்பினால, ஆமா அவர்களுக்கு பல சான்ஸ்களை கொடுத்தோம், நபி வந்து நசியை செஞ்சாங்க, ஆயாத்துக்களை சொன்னாங்க, அறிவுரைகள் சொன்னாங்க, அப்பயும் ஏத்துக்கல. கடைசியா அவர்களுக்கு ஒரு உணர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இவ்வாறும் பிடித்து பார்த்தோம், சில பல சிரமங்களையும் கொடுத்து பார்த்தோம், அப்பையும் ஈமான் கொள்ள மறுத்துட்டான். சிரமங்களை நீக்கி பொழுது ஈமான் கொள்வான பார்த்தா அப்பயும் ஈமான் கொள்ளல. ஆக இவையெல்லாம் அவன் ஈமான் கொள்ளாது அவன் மறுத்து விட்டதின் காரணமாக இவ்வாறு அவர்களை பிடித்தோம். வலவன்ன அஹ்லுல் குரா, அந்த ஊர்வாசிகள் ஆமனு ஈமான் கொண்டிருந்தால், வத்தகௌ இன்னும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து இருந்தால், குஃப்ர் ஷிர்க்கை விட்டு தன்னை தவிர்த்து கொண்டிருந்தால், பாவங்களை விட்டு விலகி இருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம், அவர்கள் மீது நாம் திறந்து விட்டிருப்போம், பரகாத்தின் மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து பரக்காத்துகளை கொட்டுன்னு கொட்டி இருப்போம், வல் அர்தி, இன்னும் பூமியிலிருந்தும் திறந்து விட்டிருப்போம் பரக்காத்துகளை. வலாக்கின் கஸ்ஸபூ, என்றாலும் அவர்கள் அல்லாஹ் ரசூலை பொய்யாக்கினார்கள். ஃபஅഖذனாஹும், அவர்களை பிடித்துக் கொண்டோம், பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீமையின் காரணமாக. அல்லாஹ் தஆலா வலவன்ன அஹ்லுல் குரா, அந்த மக்கள் ஆமனு ஈமான் கொண்டிருந்தால், வத்தஅல்லமு உலூமுத் துன்யா, இன்னும் உலூமு துன்யாக்களை எல்லாம் நிறைய கற்றிருந்தால், வத்தஅல்லமு எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங், எம்காம் கம்ப்யூட்டர் வீட்டெல்லாம் கற்றிருந்தால் அவர் வாழ்க்கையில செழிப்பை கொடுத்திருப்பேன், எங்கேயுமே சொல்லவே இல்லை. பாருங்க, எங்க சொல்லிக்கணும் அதெல்லாம். இவன் நினைக்கிறான் படிச்சாதான் வாழ்க்கை, என்னையா தொழுகை, என்னையா நோம்பு, என்னையா ஈமான் இஸ்லாம், வாழ்க்கையே எதுவும் இருக்கு. படிச்சு ஸ்டேட்ஸ் அமெரிக்கா போய் மாசம் 4 லட்சம் 3 லட்சம் சம்பாத்தியம் வாங்கிட்டு வந்து அப்படியே பிரம்மாண்டமா வீடு கட்டணும், 80 அடுக்கு மாளிகையை கட்டி மேல எல்லாம் பேய்க்கு ஒரு 10 அடுக்கு விட்டுறணும், கீழே மனித பேய்களுக்கான சில 10 அடுக்கு. வாழ்க்கைனா என்னன்னே தெரியல இவங்களுக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கேஸ் இருந்துச்சு. ஒருத்தர் வந்தாரு, அவர் லண்டன்ல சம்பாதிக்கிறேன், என் மனைவி மக்கள் லண்டன்ல இருந்தாங்க, எங்களுக்கு மத்தியில் தகராறு, நான் வந்து அந்த பொண்டாட்டிய தலாக் விட்டேன், அவர் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. பிரிஞ்சு போன பிறகு என்கிட்ட வந்து என் சொத்துக்கள்லாம் போகும்போது கொண்டு போயிடுச்சு, நான் போட்டிருந்த 200 பவுன் நகை அது இது எல்லாத்தையும் காசு பண்ணலாம் எடுத்துட்டு போயிடுச்சு, எனக்கு தானே சொந்தம், நான் கொடுக்கவே இல்லையே, என் சொத்துக்களை அவ எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு பத்துவா கேட்டாரு. உடனே நாங்கள் பத்துவா கொடுத்துட்டோம், உன்னோட சொத்து தலாக்கு விட்டும்போது தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு 3 மாதம் இதா காசு கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி அவர்கள் சொத்துக்களுக்கு அவர்கள் உரிமையாளர், உன் சொத்துக்கு நீ உரிமையாளர். அந்த ஊர் ஜமாத்தார் எதுவும் பேசி அந்த பெண்ணுடைய குழந்தைக்கு ஜீவனாம்சமாக எவ்வளோ கொடுங்க அப்படின்னா அதை கொடுத்துடணும். அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு ஜீவனாம்சம் வாழ்நாள்லாம் கொடுக்குறது உன் மேலே கடமை. அந்த பெண்ணுக்கு எதுவும் கொடுக்க சொல்லி ஊர் ஜமாத்தார் ஃபைன் போடுவாங்க, 2 லட்சம் 3 லட்சம் கொடுங்க அப்படின்னு, அதை கொடுத்துட வேண்டியது தான். அந்த மாதிரி ஜமாத்து கட்டுப்பட்டு செய்யலாமே ஒழிய இதுக்கு மேலே உன் சொத்துக்கள் எத்தனை எதையும் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு ஃபத்வா கொடுத்தாச்சு. நகைகள் 200 பவுன் எவ்வளோ ஆச்சு பை? 5 பவுன் இன்னைக்கு வந்து 1 லட்ச ரூபா பை, 5 பவுன் 1 லட்ச ரூபா, 10 பவுன் 2 லட்ச ரூபா, 100 பவுன் 20 லட்ச ரூபா, 200 பவுன் 40 லட்ச ரூபா. அவ்வளோ நகையை தூக்கிட்டு போயிடுச்சு, எங்க ஆசை இவங்கள பத்துவா கொடுத்துட்டோம். அந்த காசான் திருப்பி கொடுத்துட வேண்டியதுதான். கணவனுக்கு சொந்தமானது கணவனுக்கு, மனைவிக்கு சொந்தமானது மனைவிக்கு. கணவன் அன்பளிப்பாக மனைவி கொடுத்துருந்தா அதை வாங்க முடியாது. அல்லாஹ் ஆத்தாக்குன்னு கிந்தாரன், நீங்க தங்க புதையிலே கொடுத்துருந்தாலும் அதை வாங்க முடியாது. அன்பளிப்பா கொடுக்காம உங்களுக்கு தான் உங்களுக்கு. பத்துவா கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு. பத்துவா காப்பி எடுத்து அந்த அம்மாவுக்கு அமைச்சிருக்காரு. அந்த அம்மா அங்கிருந்து போன் போடுது மதுரையில இருந்து, இவர் திருச்சி.
அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அவங்க ஃபோன் போட்டு ஓ நல்லது நீங்கள் தான் வந்து ஃபத்வா கொடுத்தீங்களா? ஆமாம் என்ன செய்தி அப்படின்னு நம்பர் ஃபத்வா நம்பர் இருக்குல்ல அதை பார்த்து அவர் எனக்கு பண்ண துரோகங்கள்லாம் நான் சொல்கிறேன் வரிசையான ஒன்று நான் சொல்லுது. நான் இருக்க என் வீட்டிலேயே இன்னொருத்தியை கூட்டிகிட்டு வந்து இன்னொரு ரூமில் வச்சு கொண்டாடுறாள்னா கேட்டால் நம்ம ஃப்ரெண்டுங்கிறாரு. கேட்டால் நான் இருக்க என் ரூமில் கதவை சாத்திக்கிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணம் முடிக்காமல் இது வந்து வயிறு எரியாதா? அதான் நான் சண்டை பிடிச்சேன் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுது. இவ்வளோ பேர் சொன்னாங்க, நடுவர்கள்லாம் வச்சு பேசணும். அவரை அவங்க அப்பையும் கேட்குற மாதிரி இல்லை, அந்த பொண்ணை விட முடியாதுங்கிறாரு. இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் எங்கள் கலாச்சாரத்தில் இதெல்லாம் வந்து ஒரு உள்ளது, நாங்கள் லண்டன் கலாச்சாரம் இது அப்படிங்கிறாரு. ஆக வாழ்க்கையை வெறுத்து போய் நான் வந்து செத்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் சமாதானப்படுத்தினாங்க. வரிசையாக அந்த அழுவுது என்னமோ சொல்லுது காரணங்கள்லாம். ஆக 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் சமாதானம் பண்ணி விட்டேன். நீங்கள் ஜமாத் வச்சு பேசிக்கிங்கம்மா, அவர் தான் காசுலாம் கேட்குறாரு இப்போ அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் ஜமாத் வச்சு பேசிக்கிங்க. என் பிள்ளைக்கு நான் கொண்டு வந்தேன் காசுலாம் அவர்கிட்ட. இதெல்லாம் நான் கொண்டு வந்த காசு அவருடைய மொத்த சொத்துல ஒரு 10ல் 100ல் ஒரு பங்கு தான் இருக்கும். இது இல்லாமல் இன்னும் பல கோடிக்கு அதிபதி அவர் அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் இப்போ எத்தனை கோடிகளுக்கு அதிபதியாக இருந்து என்ன பிரயோஜனம்? 50-100 கோடிக்கு அதிபதி அவர். இந்த அம்மா கொண்டு வந்த 40 லட்சங்கிறது பிஸ்கட் மாதிரி அவருக்கு தினூன்னு காசு. என் மகளுக்கானு கொண்டு வந்துட்டீங்கன்னு நம்ம சொல்லுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளோ கோடி இருந்து கூட வாழ்க்கையில் இன்பம் இல்லை பாருங்க உங்களுக்கு. ஏன்? தீன் இல்லாதனால. தீன் இல்லாதனால, மார்க்கம் இல்லாதனால வாழ்க்கையில இன்பம் இல்லை. அப்ப எல்லாமே இந்த பொண்ணு வாழ்க்கை நரகமா போச்சு, அவன் வாழ்க்கை நரகமா போச்சு. 2 பேரும் வாழ்க்கையில இப்ப வந்து அடி பாதாளத்துக்கு போயிடுவாங்க. இப்படித்தான் வெளியிருந்து செல்வம் என்று நினைக்கிறோம், இல்லவே இல்லை. அதனாலதான் ஈமானை விட்டுட்டு, தீனை விட்டுட்டு, மார்க்கத்தை விட்டுட்டு நீ பாட்டு சம்பாதிக்கிற முனையாது. அல்ல என்ன சொல்றான் பாரு, நீ ஈமான் கொண்டு அல்லாஹ் தக்வா செஞ்சு நடந்த வானத்திலிருந்து பறக்க திறந்து விட்டுரு வேண்டாம். கொட்டுன்னு கொட்டும் காசு. பூமியிலிருந்து திறந்து விட்டுரு வேண்டாம். சொல்ல கொட்டுன்னு கொட்டும். உலகத்துல இது ஆகரத்தை கொடுப்பேன்னு சொல்ல அல்லாஹ் உலகத்திலே தர்றேன். தக்வா செய் பாய், ஹாலிது பாய். என்ன அல்லா சொல்லிட்டு சொன்ன அல்லா மாறு செய்வானா? நாம தான் வாக்குறுதி மாறு செய்யறவங்க. அல்லாத சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அப்பதான் உங்களுக்கு தக்குவா வருங்கிறதுக்காண்டி சொன்னேன். அதுக்குன்னு உடனே கேட்டா எப்படி ஏமாத்தவன் நல்லா சொல்ல அல்லா சொல். ஒரு ஆலிம் சொன்னாராம், யாரும் தொழு வர மாட்டாங்க அப்படின்ட்டு. 40 நாள் யார் விடாம பள்ளிவாசல் தொழுகிறோம். சும்மா அறிவிச்சிட்டாரு. அன்னைக்கு இசாக்கத்தை அறிவிச்சாங்க, நீங்க தொழுக வந்து எனக்கு சம்பளமே இல்லாம நான் தொழு வைக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி 40 நாள் இங்க எல்லாரும் தொழுக வந்து யார் கரெக்டா 40 நாள் தொழுக வர்றாங்களோ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு எருவு மாடு பரிசு அப்படின்ட்டார். ஆச்சரியமா போச்சு. எருவு மாடு எப்படியும் ஒரு 15,000 நல்ல பால் கறக்க எருவு மாடு 15,000. அப்படியா? பார்த்தா பள்ளிவாசல் இடம் பத்த மாட்டேங்குது. மாடியிலெல்லாம் பாய் போட்டு சொல்லுவானு, சைட்ல எல்லாம் பாய் போட்டு, கேட்டு பக்கம்லாம் 2-3 பாய் போட்டு சொல்லுவானு. எம்மாடி பஜார்ல பார்த்தா 4 மணிக்காவது நிற்கிறான், தூக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு. அது அட்டண்டன்ஸ் கணக்கு எடுக்கிற. இப்போ ஒருத்தர் பேரை எழுதி வந்துட்டாரா, ஃபாதர் பாய் வந்தாரு, மைமுன்சா வந்து எல்லாம் கணக்கு இருக்காரு. யாரு எல்லாம் அப்படி பள்ளிவாசலே நிமிந்து ஜேன்னு ஒவ்வொரு நாளும் ஒரு பெருநாள் மாதிரி இருக்கு. 40 நாள் முடிஞ்சு 41 காலையில பஜர்ல நான் முடிஞ்சுல யார் வர்றாங்களோ எல்லாருக்கும் எருவு மாடுன்னு சொல்லியிருக்காரு வச்சிருக்கு. அதுக்கு மத்தியில் ஒரே பேச்சு எப்படியும் கொடுப்பாரு அவரு அவரே வந்து குடிச்ச விட்டுருக்காரு, அவர் எப்படி கொடுப்பாரு சொல்லுங்க அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. சில பேர் சொன்னார்ல அவர் யார்ட்டாவது தெரிஞ்சு பணக்காரங்களை சொல்லி வாங்கி கொடுப்பாரா இருக்கும், இன்னும் நிறைய பேர் தெரியுமா இல்லை அவருக்கு அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. எப்படி பேசிட்டு இருக்காங்க. 41 நல்லாச்சு. ஃபஜர்ல இமாம் சபை காணோம். எல்லாம் தேடுறாங்க, இங்கடா இமாம காணோம். பார்த்தா மனுஷன் வீட்டுல ஒழிஞ்சுக்கிட்டார். ஏயா எல்லாம் இழுத்துட்டு வந்து பள்ளியாச்சு. ஏன் அது வந்தா எருமாடு கேட்பீங்க, எருமாடு எங்க போறது? பின்னையா சொன்னவங்கள்ட்ட இல்ல ஹதீஸ்ல வருது, ஒருத்தன் ஒரு அமலை தொடர்ந்து 40 நாள் செஞ்சான்னா அதுக்கு பின்னாடி அந்த அமல் வந்து அவரை பிடிச்சிக்கும். இது 40 நாள் அமலை தொடர்ந்து கடைபிடிச்சா அதுக்கு முன்னாடி அமல் அவரை பிடிச்சிக்கும். அவன் விடவே மாட்டான், வாழ்நாளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது தஹஜ்ஜுத் சோபத்திரமா இருக்கு. நீ ஒரு முயற்சி செஞ்சு ஒரு 40 நாள் விடாம தொழுவதுலையா அப்படி நீ தூக்கி இன்னும் தொழுக ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் வாழ்நாளெல்லாம் செய்யற மாதிரி நல்லா ஆக்கிடுவான் அந்த அமலை. அது அப்படியே அமல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அம்சமா பழகிடும். அப்படி இது ஒரு ஹதீஸ்ல வருது, அதை பார்த்தேன். அதனால உங்க 40 நாள் தொழுக பழகிட்டா வாழ்நாள்லாம் தொழுதுருவீங்களே அப்படிங்கிற ஆசையெல்லாம் சொன்னேன். எருமாட்டுக்கு எங்க போறது? எங்க வீட்டுக்கு
ஒரு எருமாடு இருந்தால் குடும்பத்தை நல்லா நடத்துவேன். என் வீட்டுக்கே கிடையாது, உங்க எல்லாத்துக்கும் ஊருக்கே எருமாடு கொடுக்க நம்மளால முடியுமா? உங்கள்ட்ட அமல் வர்றதுக்காக ஆசை விட்டுருக்கான்னு செய்வேன், நீங்களே கேட்க மாட்டேங்கன்னு நினச்சிட்டேன். அது எப்படி கேட்காம இருப்பான் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி ஏமாத்துறியா? நீ சொன்னல அன்னைக்கே ஆகுது. அப்போ அவங்களாம் சொன்னாங்களா, இந்த மாதிரி நீ ஏமாத்துவேன்னு எனக்கு முன்னே தெரியாது, நாங்கள் ஒழுங்கு இல்லாமல் தோல்றோம் எல்லாத்தையும். நீ இந்த மாதிரி எங்களை ஏமாத்துவேன்னு தெரியும், அதனாலதான் நீங்க சொன்னோன்னு எல்லாருமே நாங்கள் உதவு இல்லாமல் தொழுதோம் அப்படின்னாங்களாம். அது தலையில அடிச்சுட்டாங்களா, அட பாவிகளா, நீங்க ஒருவோட உண்மையிலேயே அல்லாஹ் மேல ஆசையை தொழுத்தீங்கன்னா அல்லாவே கொடுத்துருப்பா எருமாட உங்களுக்கு. நீங்க தக்குவா செஞ்சா அல்லாவே தரேன்னு சொல்றாங்க. இது அஜர்த்தி ஏமாத்துவார், அல்லா ஏமாத்துவானா? சும்மா உங்கள்கிட்ட ஒரு ஆர்வம் வர்றதுக்கு ஆக வேண்டிதான் நான் தக்குவாவுல நீங்க ஆகணுக்கான்னு நான் சும்மா சொன்னேன். ஒரு ஆயிரத்து குரானை போட்டு வச்சேன். என்னண்டு நீங்க தக்குவா செஞ்சா வானத்திலிருந்து பறக்க திறந்து விடுறேன், பூமியிலிருந்து பறக்க திறந்து விடுறேன்னு போட்டு வச்சேன். அதுக்குன்னு வந்து எங்கடா திறக்கலன்னு கேட்டு நான் செய்ய முடியும்? நான் எங்கடா போறது அப்படி நல்லா கேட்பானா? நான் ஊதுக்கு இல்லா அரே 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 கொட்டிடுவான், கொட்டி எல்லாத்தல நீ நினைச்சே பார்த்து கூட வாங்கி வைக்க இடம் இருக்காது, அப்படி கொட்டுவான். அது எப்படிங்க வானத்துலேருந்து கொட்டும்? அப்படியே மேலிருந்து கூரை பொத்துட்டு ஊத்துமா? அப்படி நினைக்காத. கூரை பொத்துட்டும் கொடுப்பான் அல்லா தாலா, வானத்தை பொத்துட்டும் கொடுப்பான் அல்லா தாலா. சாணம் தாலா கொடுக்க முடியாது அல்லா நினைச்சான்னா அப்பேற்பட்ட எஜமான் அல்லா ஜல்ல ஷானு தாலா. என்ன பை அமீன் வலவண்ண அஹ்லுல் குரா, அஹ்லுல் குரா ஊர்வாசிகள் ஆமனு ஈமான் கொண்டு பத்தகௌ. ஏன் அல்லாஹ் தஆலா வானத்தை பொத்துட்டு கொடுக்கலையா? அப்ப மாயிதா ஈசா உம்மத்துகளுக்கு மாயிதா கொடுத்தானே, வானத்தை பொத்து தான் வந்து சாப்பாடு. நம்ம உம்மத்து முகமதியா மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கு எல்லாம் மண்ணு சல்வா கொடுத்தானே, வானத்தை பொறுத்து தான் வந்துச்சு. மண்ணும் சல்வாவும் நமக்கே தரமாட்டோம் அல்லா தஆலா, நிச்சயமா தரும். எனவே அலவன்ன அஹ்லுல் குரா, இந்த ஊர்வாசிகள் ஆமனும் ஈமான் கொண்டால் வத்தகூ தக்வா செய்தார்களேயானால் லஃபதஹ்னா நாம் திறந்து விட்டு விடுவோம் அலைஹிம் அவர்கள் மீது பரகாத்தின் மினஸ் ஸமாய் வானத்திலிருந்து பரக்காத்துகளை, வல் இன்னும் பூமியிலிருந்து. வலாக்கின் எல்லாரும் அவர்கள் கஸ்ஸபூ பொய்யாக்கினார்கள். ஃபஅഖذناهم பிமா கானூ யக்ஸிபூன் அவர்கள் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக அவர்களை நாம் பிடித்து விட்டோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. தக்வா செஞ்சு வாழுங்க பை, செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா.